ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிரியேட்டிவ் சேனலில் சின்னதாக வெள்ளை மயில் எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம். மயில் கலர்லேயே பெரிய சைஸில் மயில் எப்படி பின்னுறதுன்னு ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் ஃபுல் வீடியோ லிங்க் பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். இந்த பெரிய மயில் பின்னுற வீடியோவில் இன்னொரு வீடியோவில் தோகையை விரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு மயில் பின்னி காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதையே கொஞ்சம் சின்ன சைஸில் பின்னியிருக்கேன். இதே மாதிரி தோகையை விரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி பெரிய மயில் எப்படி பின்னுறது இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள் மெத்தடில் இந்த மயில் எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இந்த மயில் பின்னுறதுக்கு 6 ஒயர், ஒரு ஒயரும் 2 அடி கட் பண்ணிக்கோங்க போதும். கட் பண்ண ஒயர் இருக்கட்டும். இப்போ ஃபர்ஸ்ட்டு ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு ஒரு அடி விட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஒரு ஸ்கேல் அளந்து இப்படி மடிச்சுக்கோங்க. ஒரு அடி முன்பக்கம் வர மாதிரி மடித்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ணோம் இல்லையா 2 அடியில், அதில் 2 ஒயர் எடுத்திருக்கேன். இந்த 2 ஒயரையும் இந்த மாதிரி சரி சமமாக மடித்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆம்லா நாட் போட போகிறோம். லெஃப்ட் ஹேண்டில் ரன்னிங் ஒயர் இருக்குது இல்லையா, இதில் ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடணும். அடுத்து 2வது ஒயர் இருக்குது பாருங்கள், இதை இந்த 2 லூப்பையும் சேர்த்த மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. இதை டைட்டாக வச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் ஒயர், இது செகண்ட் ஒயர், இது தேர்டு ஒயர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒயர் வந்துட்டு ரன்னிங் ஒயர், இதை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைங்க. அப்புறம் 2வது ஒயர் பின்பக்கம் சுற்றி வருது இல்லையா, இதை எடுத்து இந்த ஒரு லூப்பில் மட்டும் போடணும். அடுத்து இந்த 3வது ஒயர், இதுவும் பின்பக்கம் சுற்றி வரும். இதை எடுத்து இந்த 2 லூப்லேயும் போடணும். இதுதான் ஆம்லா நாட். மயில் வந்துட்டு சின்னதாக அந்த ஷேப் பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்றதுனால பேஸில் ஆம்லா நாட்டில் நம்ம போட போகிறோம். சைடு வால் ஃபுல்லாகவே நார்மல் பாக்ஸ் நாட்டில் போடுவோம். லெஃப்ட் சைடு ஒரு அடி ஒயர் இருக்கும், ரைட் சைடு ரோலோட ஜாயிண்ட்டாக இருக்கிற ஒயர் இருக்கும். மேலே 2 ஒயர், கீழே 2 ஒயர். இது வந்துட்டு கட் பண்ண ஒயர். ஒரு நாட் போட்டதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் இருக்கு இல்லையா, இந்த ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. பெருசாக இருக்கிற பக்கத்தை இப்படி தள்ளி ஆப்போசிட் ஒயர் பிடிச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நாட் அட்ஜஸ்ட் ஆயிரும். இது கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி இந்த 2 ஒயரையும் செக் பண்ணிக்கலாம். ஒரு ஒயர் பெருசாக இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுவுமே சரியாக இருக்குது. இப்போ அடுத்து இன்னும் 2 ஒயரை சரி சமமாக மடிச்சிருக்கேன். இப்போது 2வது நாட் போடுறேன். நாட் எப்படி போடுறேன்னு கொஞ்சம் ஸ்லோவாக பாருங்கள். மயில் கலரில் ஆல்ரெடி பெரிய மயில் பின்னியாச்சு. ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக ஒயிட் கலரில் இந்த மயில் பின்னலாமேன்னு சொல்லிட்டு பின்னியிருக்கேன். உங்களுக்கு மயில் கலர்லேயே இந்த மயில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்கை ப்ளூ, க்ரீன் கலர், நேவி ப்ளூ, இந்த 3 கலரை வச்சு இந்த மயில் பின்னிக்கோங்க. இந்த 2 நாட்டுக்கும் இடையில கேப் இல்லாமல் நான் எப்படி டைட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. ஓகே, 2வது நாட் போட்டுட்டு கண்டிப்பாக ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கோல்டன் காஃப் இருக்கிறதுனால கிளியராக வந்துட்டு என்னால் பேச முடியல. இடையில நான் அதிகம் பேசி இருக்க மாட்டேன். வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கிளியராக உங்களுக்கு புரியும். இப்போ கடைசியாக இருக்கிற 2 ஒயரையும் இந்த ரன்னிங் ஒயரில் சரி சமமாக மடித்து ஆம்லா நாட் போடுறேன். ஓகே, இப்போ 3 ஆம்லா நாட் போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு ஒரு அடி ஒயர் விட்டோம் பாருங்கள், அதே அளவுக்கு ரைட் சைட்லேயும் ஒரு அடி ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண 6 ஒயரை வச்சு 3 ஆம்லா நாட் போட்டிருக்கோம். அடுத்து மேல் பக்கத்தில் 2 நாட்டு, கீழ் பக்கத்தில் 2 நாட் போட போகிறோம். மேலே பாருங்கள், ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, ஸோ மேலே 2 நாட்டு, கீழே கிராஸ் ஆகிற ஒயரில் கீழே 2 நாட் நம்ம போட போகிறோம். எப்பவும் போல் லெஃப்ட் சைடு ஒரு அடி ரன்னிங் ஒயரை அளந்து விட்டுருங்க. விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு 2 நாட்டுக்கு இடையில ஒயர் கிராஸ் ஆகுது, இதில் தான் ஃபர்ஸ்ட் நாட் போடணும். இந்த ஃபர்ஸ்ட் நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு ஒரு அடி விட்டோம் இல்லையா, அது கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து பக்கத்தில் 2வது நாட்டுக்கும் 3வது நாட்டுக்கும் இடையில ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இதில் 2வது நாட் போடணும்.
2 நாட் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் வரிசையில் ஒரு அடி ஒயர் விட்டோம் இல்லையா, அதே அளவுக்கு ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே 2 நாட் போட்டோம் இல்லையா, இதே மாதிரி கீழே நாட் போடணும். இந்த பக்கம் திருப்பிக்கலாம். இந்த பக்கம் திருப்பிட்டு இந்த பக்கத்தில் 2 நாட் நம்ம போட போகிறோம். லெஃப்ட் சைடு ஒரு அடி ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி அளந்து விட்டுருங்க. விட்டுட்டு ஃபர்ஸ்ட் 2 நாட்டுக்கு நடுவில் ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து 2வது நாட்டுக்கும் 3வது நாட்டுக்கும் இடையில ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இதில் 2வது நாட் போட்டுக்கலாம். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கிளியராக உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக புரியாது. 2 நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு ஒரு அடி ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ பீகாக்கோட பேஸ் நம்ம ஆம்லா நாட்டில் பின்னி முடிச்சிட்டோம். சுற்றி இருக்கிற 6 ஆம்லா நாட்லேயும் பாருங்கள், ஒரு நாட்லேயும் 3 ஒயர் போகுது. நடுவில் இருக்கிற ஒரு ஒயர் தனியாக இருக்கும், லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒயர் கிராஸ் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தனியாக இருக்கிற ஒயரில் பாக்ஸ் நாட்டும் கிராஸ் ஆகிற ஒயரில் ஆம்லா நாட்டும் போட போகிறோம். இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ஒரு ஆம்லா நாட்டில் பாருங்கள் 3 ஒயர் போகும். இதில் நடுவில் இருக்கிற ஒயரில் பாக்ஸ் நாட்டில் ஸ்டார்ட் போடணும்னு வச்சுக்கோங்களேன். சுற்றி நாட் போட்டுட்டு லேடர் நாட் போடும்போது நார்மல் பாக்ஸ் நாட்லேயே லேடர் நாட் போட்டுக்கலாம். இப்போ ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு விட்டுட்டு நடுவில் இருக்கிற ஒயரில் பாக்ஸ் நாட் போட்டுக்கோங்க. இப்போ பக்கத்தில் பாருங்கள் 2 நாட்டுக்கு இடையில ஒயர் கிராஸ் ஆகுது. ஸோ இந்த 3 ஒயர், அதாவது ரன்னிங் ஒயரோடு சேர்த்து இப்போ நம்ம ஆம்லா நாட் போட்டுக்கலாம். ஆம்லா நாட்லேயும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆம்லா நாட்டில் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் ஆம்லா லேடர் நாட் தான் போடணும். ஓகே, இப்போது ஆம்லா நாட் போட்டாச்சு. அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயர் தனியாக இருக்கும். இதுக்கு பக்கத்தில் பாருங்கள் 2 நாட்டுக்கு இடையில ஒயர் கிராஸ் ஆகும். ஸோ தனியாக இருக்கிற ஒயரில் நார்மல் பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். இப்போ பக்கத்துலேயே 2 ஒயர் கிராஸ் ஆகுது. ஸோ இதில் ஆம்லா நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி ஒரு பாக்ஸ் நாட், ஒரு ஆம்லா நாட், ஒரு பாக்ஸ் நாட், ஒரு ஆம்லா நாட்டுன்னு இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னணும். ஆம்லா நாட் போட்டாச்சு. அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒயர் தனியாக இருக்குது. ஸோ இதில் நார்மல் பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் 2 நாட்டுக்கு இடையில ஒயர் கிராஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ஆம்லா நாட் போடணும். இப்போ அதுக்கு பக்கத்தில் ஒரு பாக்ஸ் நாட் போடுறேன். இப்போ இது வரைக்கும் பின்னி காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ சைடு வாலோட ஃபர்ஸ்ட் ரவுண்டு பின்னி முடிச்சாச்சு. இங்கே நார்மல் பாக்ஸ் நாட் போட்டோம் இல்லையா, இங்கே ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து ஒரு ஆம்லா நாட், பாக்ஸ் நாட், ஆம்லா நாட், பாக்ஸ் நாட்டுன்னு இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டை ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. இப்போது ஆரம்பித்தா அந்த நாட்டையும் முடித்தா அந்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். இந்த லேடர் நாட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும், இப்படி மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும். 1 இன்ச் வரைக்கும் இந்த லூப் இருக்கணும். அடுத்து இந்த ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, இதை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மடிக்கணும். இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடித்து இந்த லூஸ் பண்ண பாருங்கள், இந்த லூப்புக்குள்ளே இப்படி போடணும். ஃபைனலாக இதே பாக்ஸ் நாட்லேயே மேல் பக்கம் போகிற ஒயர் எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் போடணும். ஃபர்ஸ்ட்டு மேல் பக்கம் போகிற ஒயர் பிடிச்சிடுங்க, அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சிடுங்க, நாட்டு டைட் ஆயிரும். இதுதான் லேடர் நாட்டு. லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு இந்த வீடியோவில் ஒரு முறை தான் கிளியராக சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அடுத்த நாட்டை நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். இப்போ லேடர் நாட் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து ரன்னிங் ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடலாம். இனி அடுத்த ரவுண்டு பார்த்திங்கன்னா ரன்னிங் ஒயரை தனித்தனியாக நம்ம பின்னுவோம். ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு இந்த 2 சின்ன துண்டு ஒயர் இருக்கு இல்லையா, இதை கையோட உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. இந்த ஒயரை சொருகி முடிச்சிட்டேன் பாருங்கள். இப்போது சைடு வாலோட ஃபர்ஸ்ட் ரவுண்டு பின்னி முடிச்சாச்சு. அடுத்து இந்த உடம்போட ஷேப், அதாவது வால் பகுதி இருக்கு இல்லையா, அந்த பக்கத்தை கொண்டு வர போகிறோம். கோன் மாதிரி ஒரு ஷேப் கொண்டு வரணும்.
சைடு வாலோட ரெண்டாவது ரவுண்டு ஃபுல்லாகவே நம்ம பாக்ஸ் நாட்டில் தான் பின்ன போகிறோம். ஏதாவது ஒரு ஆம்லா நாட்டில் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு ஆம்லா நாட்டு இருக்கு இல்லையா, இதில் ஒரே ஒரு ஆம்லா நாட் நம்ம போட போகிறோம். இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள். ஏதாவது ஒரு ஆம்லா நாட்டில் 2 ஒயர் போகும். இதில் ரைட் சைடு போகிற ஒயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கு இல்லையா ஆம்லா நாட், இதில் ஒரு ஆம்லா நாட் நம்ம போட போகிறோம். மற்றது எல்லாமே நார்மல் பாக்ஸ் நாட் தான் நம்ம போட போகிறோம். இந்த ரெண்டாவது ரவுண்டில் ஒரே ஒரு ஆம்லா நாட் போட போகிறோம், அவ்வளோதான். இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் மொத்தம் 6 ஆம்லா நாட் இருக்கும். இந்த 6 ஆம்லா நாட்டில் எதுலேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போது லெஃப்ட் சைடு போகுது இல்லையா, அதே அளவுக்கு ஒயரை விட்டுருங்க. விட்டுட்டு ரைட் சைடு போகுது இல்லையா, இந்த ஒயரில் தான் ஃபர்ஸ்ட் நாட் போடணும். இந்த நாட்டெல்லாம் கவுண்ட் பண்ணி காமிச்சிடுறேன், அப்போ தான் இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியும். இப்போ சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வரணும். இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போடணும். இப்போது ரெண்டாவது பாக்ஸ் நாட் போடுறேன். இது மூணாவது நாட்டு. இது நாலாவது நாட்டு. இது அஞ்சாவது நாட்டு. இது ஆறாவது நாட்டு. இது 7. இப்போ அடுத்து 8வது நாட் போட்டுக்கிறேன். இப்போது 8 பாக்ஸ் நாட் போட்டு முடிச்சாச்சு. இந்த ஆம்லா நாட்டில் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் பாருங்கள் ஒரு ஆம்லா நாட் இருக்குது. இதில் 2 ஒயர் போகும். ஸோ இந்த 2 ஒயர்லேயும் ஆம்லா நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பின்னா தான் பர்ஃபெக்டாக அந்த மயிலோட கழுத்து ஷேப் வந்துட்டு நமக்கு வரும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சவர்ண கிளிகள் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம். அதே மாதிரி தான் இப்போ இந்த மயிலை நம்ம பின்னிக்கிட்டு இருக்கோம். இதை அப்படியே நீங்கள் ஒரு பேரட்டாக மாற்றணுனாலும் தாராளமாக மாற்றிக்கலாம். ஒரு ஆம்லா நாட் போட்டாச்சு. அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் நார்மல் பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போடணும். இன்னும் வாத்து, கோழி, மயில், புறா, கொக்குன்னு விதவிதமான பறவைகளை தத்ரூபமாக எப்படி பின்னுறதுன்னு இன்னும் ஏகப்பட்ட வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. இந்த மாதிரி பேர்ட்ஸ் அண்ட் டாய்ஸுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன், மறக்காமல் பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு கண்டிப்பாக இந்த மாதிரி விதவிதமான பேர்ட்ஸ் எல்லாம் பின்னி கொடுங்க. உங்கள் ரிலேட்டிவ்ஸ் குழந்தைங்களுக்கு பர்த்டே அப்படின்னா நம்ம கடையில் டாய்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்போம் இல்லையா, அதுக்கு பதில் இந்த மாதிரி அழகான பறவைகளை நாமளே நம்ம கையால் பின்னி கொடுத்தோன்னா நமக்கும் ஒரு ப்ரௌடாக இருக்கும். இந்த மாதிரி விதவிதமான பேர்ட்ஸ் எல்லாம் பின்னி உங்கள் வீட்டு ஷோ கேஸ்லையும் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் நம்மளால் பின்ன முடியுமான்னு நீங்கள் சந்தேகமே படாதீங்க. பிகினரு கூட ரொம்ப ஈஸியாக பின்னுற மாதிரி தான் இதெல்லாம் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே என்னோட ஓன் ஐடியாவில் போட்டிருக்கேன். நம்மளோட சேனலில் மட்டும்தான் இந்த வீடியோஸ் எல்லாம் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது செகண்ட் ரவுண்டு பின்னி முடிச்சாச்சு. செகண்ட் ரவுண்டு பின்னுறதுக்கு இந்த ஆம்லா நாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். 8 பாக்ஸ் நாட் போட்டிருக்கேன், ஒரு ஆம்லாட். இந்த பக்கத்தில் 8 நார்மல் பாக்ஸ் நாட் போட்டிருக்கேன். இப்போது இந்த 2 ஒயரும் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகுது இல்லையா, ஸோ இதில் கடைசியாக ஒரு நாட் போட்டுக்கலாம். இதுதான் வாலோட ஷேப்பு. இந்த கடைசி நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு போகுது இல்லையா, அதே அளவுக்கு இந்த ரன்னிங் ஒயராலேருந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் ரவுண்டு பின்னி முடிச்சாச்சு. அடுத்து தேர்ட் ரவுண்டு பின்ன போகிறோம். இந்த பக்கம் வால் பக்கத்தில் ஒரு நாட்டில் 2 ஒயர் போகுது இல்லையா, இதில் லெஃப்ட் சைடு போகிற அளவுக்கு ஒயரை விட்டுட்டு ரைட் சைடு போகுது பாருங்கள், அந்த ஒயரில் நாட் போடுங்க. அந்த ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். 2 ஒயரில் ஏதாவது ஒரு ஒயர் அளவுக்கு ரன்னிங் ஒயரை அளந்து விட்டுட்டு நாட் போடணும். இப்போ சுற்றி பாக்ஸ் நாட் போடணும். இந்த ஒரு ஆம்லா நாட் இருக்கு இல்லையா, இதுக்கு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு ஆம்லா நாட் நம்ம போடணும். இப்போ நாட் போட்டோம் இல்லையா, இதுதான் ஃபர்ஸ்ட் நாட். ஓகேவா? இந்த நாட் எப்படி பின்னுறதுன்னு ஃபுல்லாக கவுண்ட் பண்ணி காமிச்சிடுறேன். இது ரெண்டாவது நாட்டு. இந்த மூணாவது ரவுண்டில் 2 ஆம்லா நாட் நம்ம போடுவோம். இது மூணாவது நாட்டு. இது 4. இது 5வது நாட்டு போட போகிறோம். இது 6. இது 7.
இது 8வது நாட். ஓகே. இப்போ நார்மலா 8 பாக்ஸ் நாட் போட்டாச்சு. இந்த ஆம்லா நாட்டுக்கு லெஃப்ட்லயோ ரைட்லயோ 2 ஒயர் இருக்கு இல்லையா? ஸோ ஆம்லா நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பின்னா தான் நெக்கோட ஷேப்பு இந்த மாதிரி ஒரு நெஜ நெக்கு மாதிரி நமக்கு தெரியும். 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட இந்த பஞ்சவர்ண கிளிகள் இதுலேயும் நெக்கு ஷேப்பை இந்த மாதிரி தான் பின்னியிருப்பேன். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ஆம்லா நாட் போட்டாச்சு. பக்கத்துலேயே பாருங்கள், இந்த ஆம்லா நாட்டுக்கும் பாக்ஸ் நாட்டுக்கும் இடையில ஒயர் கிராஸ் ஆகுது. இதில் ஒரு ஆம்லா நாட் போட்டுக்கலாம். அடுத்த ரவுண்டு 4வது ரவுண்டில் 3 ஆம்லா நாட் நம்ம போடுவோம். இந்த பேஸ்கெட்டில் பேஸ் அகலம் கம்மியாக இருக்கும், மேலே வர வர அகலம் அதிகமாக இருக்கும். ஆம்லா நாட் பாக்ஸ் நாட்டை மட்டும் போட்டு இந்த மாதிரி பர்ஃபெக்ட் ஷேப்பை கொண்டு வந்திருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆம்லா நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ சுற்றி நம்ம ஒரு ஒயர்லையும் நார்மல் பாக்ஸ் நாட் போட போகிறோம். இந்த பக்கத்தில் 9 பாக்ஸ் நாட் போடுவோம். ஏன்னாக்கா இந்த ரன்னிங் ஒயர் இருக்குல்ல, ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இதோட சேர்த்து 9 நாட் போடுவோம். இந்த 9 நாட் போடுறத கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். ஆனால் நாட் போடுறத உங்களால் கிளியராக பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 9 நாட் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து மேல் பக்கம் போகுது இல்லையா, அதே அளவுக்கு ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ணிக்கோங்க. 3வது ரவுண்டு பின்னி முடிச்சாச்சு. அடுத்து 4வது ரவுண்டு பின்ன போகிறோம். இது கடைசி ரவுண்டு. இந்த ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். இதில் மேல் பக்கம் போகிற அளவுக்கு ரன்னிங் ஒயரை விட்டுருங்க. விட்டுட்டு ரைட் சைடு போகிற ஒயரில் ஃபர்ஸ்ட் நாட் போடணும். இந்த 4வது ரவுண்டில் சுற்றி நம்ம நார்மல் பாக்ஸ் நாட் போடுவோம். இந்த 2 ஆம்லா நாட் இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். 3 ஒயர் கிராஸ் ஆகும். ஸோ இந்த ரவுண்டில் 3 ஆம்லா நாட் நம்ம போடுவோம். நார்மல் நாட் இந்த பக்கத்துலேயும் 8 நாட் தான் போடுவோம். ஸோ நாட் கவுண்ட் பண்ணிக்கோங்க. இது 2வது நாட்டு. எட்டு நார்மல் நாட் போட்டாச்சு. அடுத்து பாருங்கள், ஆம்லா நாட் பக்கத்தில் பாக்ஸ் நாட் இருக்கு இல்லையா, இந்த ஒயர் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆம்லா நாட் போட்டுக்கோங்க. 4வது ரவுண்டில் 3 ஆம்லா நாட் போடுறோம். 2 ஆம்லா நாட்டுக்கு நேராக மேலே வந்துட்டு 3 ஆம்லா நாட் போடணும். அவ்வளோதான். இப்போ பக்கத்துலேயே 2 ஆம்லா நாட் இருக்கும். இதில் ஒயர் கிராஸ் ஆகும். இதில் 2வது ஆம்லா நாட் போட்டுக்கலாம். அடுத்து இதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஆம்லா நாட், ஒரு பாக்ஸ் நாட் இருக்கு இல்லையா, இதில் இன்னொரு ஆம்லா நாட் போடணும். அவ்வளோதான். இது கடைசி 3வது ஆம்லா நாட். இப்போ 3 ஆம்லா நாட் போட்டாச்சு. அடுத்து இந்த பக்கத்தில் நார்மல் பாக்ஸ் நாட் 9 நாட் போடணும். இந்த கடைசி இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இதையோடு சேர்த்து 9 நாட் நமக்கு வரும். இந்த 9 நாட் போடுறத கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். ஒன்பது நாட் போட்டுட்டு மேல் பக்கம் போகிற அளவுக்கு ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போது 4வது ரவுண்டு பின்னி முடிச்சாச்சு. இதோட போதும். இப்போது அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா தலை பின்ன போகிறோம்.
இந்த தலை பின்னுறதுக்கு இந்த பக்கத்தில் 3 பாக்ஸ் நாட் இருக்கு இல்லையா, இதுக்கு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு நார்மல் நாட் எடுத்துக்கோங்க. இந்த 5 நாட்லேயும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 ஒயர் போகும். இந்த 8 ஒயரில் தான் தலையை நம்ம பின்ன போகிறோம். 3 ஆம்லா நாட், அதுக்கு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு பாக்ஸ் நாட்டில் இருக்கிற ஒயரை எடுத்து முடி போட்டு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுடலாம் உடம்பு பக்கத்தில். அதை சொருகி விட்டுட்டு அதுக்கப்புறமா தலை பின்னலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இல்லைனா அந்த குட்டி குட்டி ஒயர்ஸ்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். இப்போது இந்த உடம்புல இருக்கிற ஒயர்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு விட்டுட்டு இதை ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக நம்மளால் சொருகி விட முடியும். இந்த மாதிரி கட் பண்ணுற சின்ன சின்ன துண்டு ஒயர்களை வச்சு அழகான பூக்கள் எப்படி செய்யறதுன்னு நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. இப்போ இந்த ஒயர் எப்படி வைக்கிறேன் பாருங்கள். லெஃப்ட் நாட்டில் இருக்கிற ஒரு ஒயர், ரைட் நாட்டில் இருக்கிற ஒரு ஒயர், இந்த மாதிரி ஒரு நாட்டு மேலே இன்னொரு நாட் கரெக்டாக இப்படி உட்காரணும். இது இல்லாமல் மாற்றி இந்த மாதிரி சொருகக்கூடாது. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ கரெக்டாக ரைட் நாட்டில் இருக்கிற ஒயர் மேலே இருக்கணும், லெஃப்ட் நாட்டில் இருக்கிற ஒயர் கீழே இருக்கணும். ஓகேவா? இதே மாதிரி ஃபஸ்ட்டு எல்லா ஒயர்ஸையும் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரைட் நாட்டில் இருக்கிற ஒயர் மேலே இருக்கணும், லெஃப்ட் நாட்டில் இருக்கிற ஒயர் கீழே இருக்கணும். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் ஒரு நாட்டும் இன்னொரு நாட்டும் பக்கத்தில் பக்கத்தில் அழகாக உட்காரும். ஓகே, இப்போ எல்லா ஒயர்ஸையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ சொருகி விட்டுடலாம். ரைட் நாட்டில் இருக்கிற ஒயரை லெஃப்ட் நாட்டில் சொருகிறேன். இந்த ஃபஸ்ட் நாட்லேயும் சொருகணும், பக்கத்துலேயே 2வது ரவுண்டு இருக்கு இல்லையா, இதுலேயும் சேர்த்து சொருகிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நமக்கு பிரிஞ்சு வராது. 2 நாட்டில் இந்த மாதிரி சொருகணும். இப்போ அடுத்து லெஃப்ட் நாட்டில் இருக்கிற ஒயரை ரைட் நாட்டில் சொருகணும். 2 நாட்டில் சொருகிக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் நாட்லேயும் சொருகணும், இந்த 2வது நாட்லேயும் சொருகணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒயர் சொருகிட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போவே கட் பண்ணாதீங்க. எல்லா ஒயரையும் சொருகிட்டு கடைசியாக கட் பண்ணிக்கலாம். இப்போவே கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிரிஞ்சிரும். ஸோ கடைசியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கம் திருப்பி இந்த ஒயரை லெஃப்ட் சைடு சொருகணும். 2 நாட்லேயும் சேர்த்து சொருகிறேன் பாருங்கள். இப்போ நல்லா டைட் பண்ணிவிட்டு 3வது ஒயரை சொருகணும். இப்போ அடுத்து 4வது ஒயரை சொருகிறேன். இப்போ அடுத்து 5வது நாட்டில் இருக்கிற ஒயரை சொருகிறேன். ஆறாவது நாட்டில் இருக்கிற ஒயரை சொருகிறேன். இப்போது 7வது நாட்டில் இருக்கிற ஒயரை சொருகிறேன். அவ்வளோதான். இந்த கடைசி நாட்டில் இன்னும் 2 ஒயர் இருக்கும். அதை வால்குள்ளேயே சொருகி விட்டுட்டேன். அதை சொருகி விடாதீங்க. 7 நாட்டை சொருகிட்டு இன்னும் ஒரு நாட்டில் 2 ஒயர் கடைசியாக நமக்கு இருக்கும். அதை தான் வந்துட்டு அந்த தோகையோடு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அதை உடம்புக்குள்ளே நான் சொருகி விட்டுட்டேன். ஸோ அந்த ஒயரை சொருகக்கூடாது. பின்னும்போது உங்களுக்கே தெரியும். ஓகே, இப்போ எல்லா ஒயரையும் சொருகிட்டு ஒரு முறை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கிற ஒயர் எல்லாத்தையும் சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தலை பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ தலை பின்னுறதுக்கு 8 ஒயர் நம்ம முடி போட்டு வச்சுருக்கோம் இல்லையா. ஒரு ஒயர் அதிகமானாலோ கம்மியானாலும் இந்த தலை வந்துட்டு இந்த உடம்புக்கு மேட்சிங்காக இருக்காது. ஸோ நான் சொன்ன மாதிரியே பின்னிக்கோங்க. இங்கே பாக்ஸ் நாட் இருக்குது இல்லையா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு குட்டியாக விட்டுருங்க. விட்டுட்டு பாக்ஸ் நாட்டில் ஃபர்ஸ்ட்டு நார்மல் நாட் போட்டுக்கலாம்.
அடுத்து பக்கத்தில் 3 ஆம்லா நாட் இருக்கும். ஒரு நாட்லேயும் 2 ஒயர் போகும். ஸோ 2 ஒயரையும் தனித்தனியாக நார்மல் நாட் போட்டுக்கோங்க. 2 நாட் போட்டாச்சு. அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஆம்லா நாட்டில் 2 ஒயர் போகும். இதுலேயும் 2 நாட் போடணும். அடுத்து பக்கத்துலேயே இந்த ஒரு ஆம்லா நாட்டில் 2 ஒயர் போகும். ஸோ 2 ஒயர்லேயும் தனித்தனியாக நாட் போட்டுக்கோங்க. ரெண்டு நாட் போட்டாச்சு. இப்போ கடைசியாக ஒரு பாக்ஸ் நாட்டில் ஒரு ஒயர் போகும். அதில் நாட் போட்டுக்கோங்க. இப்போ மொத்தம் 8 பாக்ஸ் நாட் போட்டிருப்போம். ஓகேவா? இப்போ ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு ஐ கார்டில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். உடம்போட ஃபர்ஸ்ட் ரவுண்டில் லேடர் நாட் போட்டேன் பாருங்கள். அதே மாதிரி தான் போடுறேன். எந்த மாற்றமும் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் லேடர் நாட் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு முறைக்கு 2 முறை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துடும். இப்போ லேடர் நாட் போட்டாச்சு. இந்த குட்டி ஒயரை உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. அப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயரை இப்படி வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நம்ம எதில் ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா, அந்த ஒயரில் 2வது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். லேடர் நாட் போட்டுட்டு அதே ரன்னிங் ஒயரை வச்சு இப்போ நான் 2வது ரவுண்டு பின்னிக்கிட்டு இருக்கேன். சுற்றி ஒரு ஒயரையும் நாட் போடணும். இப்போ 2வது ரவுண்டும் பின்னி முடிச்சிட்டேன். ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ ரன்னிங் ஒயரை வச்சு தலையில் 2 ரவுண்டு பின்னிட்டோம் இல்லையா, இந்த ரன்னிங் ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடலாம். இப்போ அதுக்கு அடுத்த ரவுண்டு நம்ம 3வது ரவுண்டு என்ன பண்ண போகிறோம்னா கிராஸ் நாட் போட போகிறோம். 2 ஒயராக பிடிச்சி கிராஸ் நாட் போட்டுக்கோங்க. மொத்தம் 8 ஒயர் போகும். 8 ஒயரையும் 2 பிடிச்சி நாட் போட்டோன்னா மொத்தம் 4 நாட் நம்ம போடுவோம். இந்த 4 நாட்டு எப்படி போடுறேன்னு பாருங்கள். இப்போ 4வது நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ 4 நாட் போட்டாச்சு இல்லையா, இந்த 4 நாட்லேயும் 2 ஒயர் போகும். இந்த ஒயரை ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விடணும். நம்ம முதுகில் ஒயரை எப்படி சொருகணும், அதே மாதிரி ஒரு நாட்டு மேலே இன்னொரு நாட்டு ஒயரை கரெக்டாக இப்படி வச்சு சொருகி விடணும். லெஃப்ட் ஒயர் மேலே இருக்கணும், ரைட் ஒயர் கீழே இருக்கணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த 8 ஒயரையும் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ 4 ஒயரையும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியாச்சு. அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் சொருகி விடலாம். இது எப்படி சொருகிறேன்னு கொஞ்சம் ஸ்லோவாக பாருங்கள். அப்போ தான் கிளியராக உங்களுக்கு புரியும். முதுகில் நம்ம எப்படி சொருகி விட்டோம், 2 நாட்டில் சொருகணும் இல்லையா, ஸோ அதே மாதிரி தலையிலையும் பக்கத்தில் இருக்கிற 2 நாட்டில் சொருகிக்கோங்க.
ஒரு நாட் மேலே இன்னொரு நாட் உட்காரணும். உட்கார வச்சுட்டு கரெக்டாக இந்த ஒயர்ஸை சொருகணும். அந்த ஒயர் என்ன டைரெக்ஷனில் போதோ அதே டைரெக்ஷனில் சொருகி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போது பக்கத்தில் இருக்கிற நாட்டையும் சேர்த்து சொருகிக்கிறேன். இன்னும் 2 ஒயரை ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகிறேன். அது எப்படி சொருகிறேன்னு பாருங்கள். இப்போ 8 ஒயரையும் இந்த மாதிரி சொருகி முடிச்சாச்சு. சொருகி முடிச்சுட்டு ஒரு முறை நல்லா டைட் பண்ணிவிட்டு இந்த ஒயர்ஸை சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. இப்போ மயிலோட உடம்பை பின்னி முடிச்சாச்சு. அடுத்து மயிலோட தோகையை நம்ம பின்ன போகிறோம். மயிலோட தோகையை ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தடில் பீட்ஸ் வச்சு பின்ன போகிறோம். இந்த மயில் தொகை பின்னுறதுக்கு 8 ஒயர், ஒரு ஒயரோ 2 அடி கட் பண்ணிக்கோங்க போதும். கட் பண்ண இந்த 8 ஒயரையும் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ண போகிறோம். ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு ஒரு 1/4 அடி விட்டுக்கோங்க. 1/4 அடி விட்டுட்டு இப்படி மடிச்சுக்கோங்க. 1/4 அடி முன்பக்கம் வர மாதிரி வச்சுட்டு கட் பண்ண ஒயரை இந்த ரன்னிங் ஒயரில் சரிசமமாக மடித்து நாட் போட்டுக்கோங்க. கட் பண்ண இந்த 8 ஒயர்ஸையும் வரிசையாக நம்ம ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ண போகிறோம். லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு 1/4 அடி ரன்னிங் ஒயர் விட்டுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். நாட் போட்டுட்டு ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ஒயர்ஸை ஜாயின் பண்ணுங்கள். இப்போ 3வது ஒயரை ஜாயின் பண்ணுறேன். இப்போ 4வது ஒயரை ஜாயின் பண்ணுறேன். இப்போ 4 ஒயரை ஜாயின் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி இன்னும் 4 ஒயரை ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ கட் பண்ண 8 ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு ரைட் சைடு 1/4 அடி ரன்னிங் ஒயரை விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேலேயும் கீழேயும் கிராஸ் நாட் போட போகிறோம். அதாவது 2 ஒயராக பிடிச்சி நாட் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் மேலே 4 கிராஸ் நாட்டு, கீழே 4 கிராஸ் நாட் நம்ம போட போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் 2 ஒயரை பிடிச்சி நாட் போடுறேன். இப்போ அடுத்து பக்கத்துலேயே இருக்கிற இந்த 2 ஒயரை பிடிச்சி நாட் போடணும். இப்போ பக்கத்துலேயே 3வது நாட் போட்டுக்கலாம். இப்போ கடைசியாக இன்னும் 2 ஒயர் இருக்குது. இதில் 4வது நாட் போட்டுக்கலாம். உங்களுக்கு மயில் தொகை இதை விட கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 10 இல்லை 12 ஒயர் கூட எடுத்துக்கலாம். இங்கே 4 நாட் போட்டு முடிச்சாச்சு. இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கத்துலேயும் 4 நாட் போடணும். ஃபர்ஸ்ட் 2 ஒயரை பிடிச்சி ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கலாம். இது ரொம்ப சின்ன மயில் இல்லையா, ஸோ ரொம்ப சிம்பிளாக இந்த மயில் தொகை பின்னணும்னு இந்த மெத்தடில் பின்னியிருக்கேன். பெரிய மயில் போட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் மயில் தொகை பார்த்திங்கன்னா பீட்ஸில் வச்சு டோட்டலாக வேறு மாதிரி பின்னியிருப்பேன். இப்போது கடைசியாக 2 ஒயரை பிடிச்சி 4வது நாட் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ மேலேயும் கீழேயும் 4 கிராஸ் நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்து மேலே ஒரு வரிசை கீழே ஒரு வரிசை ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம்.
இந்த ஃபர்ஸ்ட் நாட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒயர், லாஸ்ட் நாட்டில் இருக்கிற லாஸ்ட் ஒயர், இந்த 2 ஒயரை விட்டுட்டு நடுவில் கிராஸ் ஆகுது பார்த்தீங்களா, கிராஸ் ஆகிற ஒயரில் மட்டும் நாட் போடணும். ஃபர்ஸ்ட் நாட்டில் ரைட் சைடு போகுது இல்லையா, இந்த ஒயரில் ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கலாம். ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு 4 அடி விட்டுருங்க. விட்டுட்டு ஒரே ஒரு நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டால் தான் அந்த ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். இப்போ 2வது நாட்டில் 2 ஒயர்லேயும் நாட் போடணும். இப்போ பக்கத்துலேயே 3வது நாட் இருக்கு இல்லையா, இதில் 2 ஒயர் போகும். ஸோ 2 ஒயர்லேயும் நாட் போட்டுக்கோங்க. இப்போ கடைசியாக 4வது நாட்டில் ஒரு ஒயரில் மட்டும்தான் நாட் போடணும். ஃபர்ஸ்ட் நாட்டில் ஒரு ஒயர், லாஸ்ட் நாட்டில் ஒரு ஒயரை விட்டுடணும். அப்போ தான் ரவுண்ட் ஷேப்பில் இந்த தோகை நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள் 6 நாட் போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சுட்டு ரைட் சைடு ரன்னிங் ஒயரை 4 அடி விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கத்துலேயும் ஒரு வரிசை பின்னணும். சேம் இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஒயர் லாஸ்ட் ஒயரை விட்டுடணும். விட்டுட்டு நடுவில் இருக்கிற ஒயரில் மட்டும் 6 நாட் போடணும். ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு 4 அடி விட்டுக்கோங்க. 4 அடி விட்டுட்டு 2வது ஒயரில் நாட் போடுறேன். இந்த ஃபர்ஸ்ட் நாட்டில் ஃபர்ஸ்ட் ஒயரை விட்டுட்டு 2வது ஒயரில் நாட் போடுறேன். இப்போ அடுத்து பக்கத்துலேயே இந்த 2வது நாட்டில் 2 ஒயர்லேயும் நாட் போடணும். மூணாவது நாட்டில் 2 ஒயர் போகும். ஸோ 2 ஒயர்லேயும் நாட் போடணும். இப்போ அடுத்து 4வது நாட்டில் இந்த ஃபர்ஸ்ட் ஒயரில் மட்டும் நாட் போடணும். 2வது ஒயரில் நாட் போடக்கூடாது. ஓகே, இந்த பக்கத்துலேயும் 6 நாட் போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சுட்டு லெஃப்ட் சைடு 4 அடி ரன்னிங் ஒயரை விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. 4வது வரிசை 5வது வரிசை ரன்னிங் ஒயர் வச்சு பின்னியாச்சு. இப்போ அடுத்து நம்ம கிராஸ் நாட் போட போகிறோம். 2 ஒயராக பிடிச்சி கிராஸ் நாட் போடணும். மொத்தம் மேலே 3 நாட்டு, கீழே 3 நாட் போடுவோம். ஃபர்ஸ்ட் 2 ஒயரை பிடிச்சி நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து பக்கத்தில் இருக்கிற 2 ஒயரை பிடிச்சி 2வது நாட் போடணும். பக்கத்துலேயே இன்னும் 2 ஒயர் இருக்கு இல்லையா, இதில் 3வது நாட் போட்டுக்கலாம். இப்போது இதை இப்படி திருப்பி இந்த பக்கத்தில் இதே மாதிரி 3 நாட் போடணும். 6 ஒயர் இருக்கும். 6 ஒயரையும் 2 பிடிச்சி 3 நாட் போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓரளவுக்கு ரவுண்ட் ஷேப்பில் இந்த மயில் தொகை கிடச்சிருச்சு. இப்போ கடைசி ஒரு ரவுண்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ரன்னிங் ஒயரை வச்சு சுற்றி பின்ன போகிறோம். இங்கே சைடில் பார்த்திங்கன்னா கிராஸ் நாட் மாதிரி இருக்கும். ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். இங்கே மேலேயும் கீழேயும் பார்த்திங்கனாக்கா ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன மாதிரி இருக்கும். இது இப்படி தான் இருக்கும். சுற்றி இருக்கிற ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வந்துக்கலாம். இப்போ மேல் பக்கம் போகிற ஏதாவது ஒரு ஒயரில் ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கிறேன். ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு இந்த அளவுக்கு விட்டுட்டு ஏதாவது ஒரு ஒயரில் ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கோங்க. நான் ஏன் மயில் தொகையை அருங்குணம் பேட்டர்னில் போட்டேன்னா, அந்த அருங்குணம் மாதிரி ஹோல் இருக்கு இல்லையா, அதுக்கு நடுவில் பீட்ஸு சொருகுனா அது ஒரு மயில் தொகை மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி பின்னியிருக்கேன். இதே மாதிரி ஒரு பெரிய மயில் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எப்படி பின்னுறதுன்னு இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ரன்னிங் ஒயர் வச்சு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் எப்படி நாட் போடுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா. இப்போ சுற்றி நாட் போடணும். இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போடணும். நாட் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ரன்னிங் ஒயர் வச்சு சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டுட்டேன்.
இப்போ முடிச்ச அந்த நாட்டையும் ஆரம்பித்த அந்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். லேடர் நாட் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ லேடர் நாட் போட்டாச்சு. ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுறேன். இப்போ மயில் தொகையை நம்ம பின்னி முடிச்சாச்சு. இந்த மயில் தொகையை சுற்றி இருக்கிற எல்லா ஒயர்ஸ்லையும் மணியை கோர்த்து உள்ளுக்குள்ளே சொருகி விடணும். அருங்குணம் மாதிரி ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துலையும் மணி வர மாதிரி மணியை கோர்த்து உள்ளுக்குள்ளே ஒயர்ஸை சொருகி விடணும். ஒயிட் கலர் பிகாக்கு ரெட் கலரில் மணி வச்சா நல்லா இருக்கும்னு ரெட் கலர் மணி எடுத்திருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு ஏதாவது ஒரு ஒயரில் மணியை கோர்த்துக்கலாம். இந்த தொகையை சுற்றியும் மணி இருக்கணும். நடுவில் அருங்குணம் ஹோல் இருக்கு இல்லையா, அதுலேயும் மணி இருக்கணும். மணியை கோர்த்துட்டு கீழே இருக்கிற நாட்டில் சொருகிறேன். நீங்கள் மணியை கோர்த்துட்டு அதே நாட்டில் கூட இந்த ஒயரை சொருகிக்கலாம். ரன்னிங் ஒயர் வச்சு பின்னோலியா ஒரு ரவுண்டு ஸ்டார்ட் பண்ண அந்த ஒயர் முடிச்சா அந்த 2 ஒயர் இதையும் சேர்த்து சொருகி விட்டுக்கோங்க. இதை வந்துட்டு சைடில் சொருகிக்கோங்க. ஓகே, இப்போ பக்கத்தில் இருக்கு இல்லையா, இந்த 2வது ஒயரில் மணியை கோர்த்துக்கிறேன். மணியை கோர்த்தோம் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு ஒயர்லேயே கூட இந்த ஒயரை சொருகி விடலாம். இப்போ 2வது நாட்டில் இந்த ஒயரை சொருகிறேன். இப்போ அடுத்து 3வது ஒயரில் மணியை கோர்க்கிறேன். மணியை கோர்த்துட்டு அந்த ஃபஸ்ட்டு நாட் இருக்கு இல்லையா, அதுலேயே கோர்த்துக்கோங்க. கோர்த்துக்கிட்டு அதுக்கு கீழே அருங்கோணம் ஹோல் இருக்குது பாருங்கள், அதில் மணியை கோர்த்து அதுக்கு கீழே இருக்கிற நாட்டில் இந்த ஒயரை சொருகணும். இந்த மாதிரி அருங்கோணம் கூட பின்னி அதுக்கு நடுவில் மணியை கோர்த்து குடைகள் எப்படி பின்னுறதுன்னு வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது, பாருங்கள். இப்போ லேட்டஸ்ட்டாக கூட இந்த மினி பேஸ்கெட் எப்படி பின்னுறதுன்னு காமிச்சிருப்பேன். இந்த மினி பேஸ்கெட் பின்னதுக்கு அப்புறம் தான் மயிலோட தொகை இந்த மாதிரி பின்னா நல்லா இருக்குமேன்னு இந்த மெத்தடில் இன்றைக்கி நான் மயிலோட தொகையை உங்களுக்கு பின்னி காமிச்சிட்ருக்கேன். அருங்கோணம் ஹோலில் மணி வரா மாதிரி கோர்த்துட்டு அதுக்கு கீழே இருக்கிற நாட்டில் இந்த ஒயர்ஸை சொருக்கி விட்டுருங்க. எந்த ஒயர் லாங்காக இருக்கோ அந்த ஒயரில் அருங்கோணம் ஹோல் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல மணி வரா மாதிரி கோர்த்துக்கோங்க. சின்னதாக இருக்கிற ஒயரில் சும்மா ஒரே ஒரு மணியை மட்டும் கோர்த்து சொருக்கி விட்டுருங்க. இந்த ஒயர் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, ஸோ இது நான் சும்மாவே சொருக்கி விட்டுடுறேன். இப்போ அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் மணியை கோர்த்துக்கலாம். கோர்த்துக்கிட்டு மணி கோர்த்தோம் இல்லையா, அதே நாட்லேயே இந்த ஒயரை சொருக்கி விட்டுருங்க. இந்த ஒயரும் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால நாட்டில் மட்டும் இந்த ஒயரை சொருகிறேன். பக்கத்தில் இருக்கிற 2 ஒயர் லாங்காக இருக்குது, ஸோ அருங்கோணம் ஹோலில் இதில் மணியை கோர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மணியை கோர்த்துருங்க. மணியை கோர்த்துட்டு இந்த ஃபஸ்ட்டு நாட் இருக்கு இல்லையா, இதில் சொருகிக்கோங்க. இந்த நாட்டுக்கு கீழேயே அருங்கோணம் மாதிரி ஹோல் வருது இல்லையா, ஸோ அந்த இடத்துல மணி வரணும். அதனால் இந்த ஒயரில் மணியை கோர்த்துட்டு அந்த அருங்கோணம் ஹோல் வருது இல்லையா, அந்த இடத்துல இப்படி வைக்கணும். வச்சுட்டு அதுக்கு கீழே இருக்கிற நாட்டில் இந்த ஒயரை சொருகணும். இதே மாதிரி தான் எல்லா ஒயரையும் சொருகணும். ஓகேவா? அருங்கோணம் மாதிரி ஹோல் வர இடத்துல மணியை கோர்த்து இந்த ஒயர்ஸை சொருகணும். எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தடில் மயில் தொகையை இப்போ நம்ம பின்னி முடிச்சாச்சு. இதை மயிலோட வால் பகுதி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல செட் பண்ண போகிறோம். இந்த உடம்புல இருக்கிற ஒயரை ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகும் போது இந்த கடைசி நாட்டில் இருக்கிற ஒயரை உள்ளுக்குள்ளே வச்சு சொருகியிருப்பேன். இப்போ இதை எடுத்து இந்த ஒரு நாட்டில் 2 ஒயர் போகுது இல்லையா, இதை மயிலோட தோகையில் இன்சர்ட் பண்ண போகிறேன். மயில் தோகையோட நாட்டு இருக்கு இல்லையா, அது ரைட் சைடு வந்துட்டு மயில் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு இந்த ஒயரை சொருகணும். 2 ஒயரையும் ஒரே ஹோல்குள்ளே சொருகிட்டு நல்லா இழுத்து டைட் பண்ணிக்கோங்க.
டைட் பண்ணிவிட்டு இந்த ஒயரை மயில் தோகைக்கு வெளிப்பக்கத்தில் சொருகி விட்டுருங்க. நல்லா இழுத்து டைட் பண்ணிவிட்டு சொருகணும். அப்போ தான் அந்த தோகை வந்துட்டு ஆடாது. கால், கண், பீக்கு இதெல்லாம் வந்துட்டு க்ளூ வச்சு தான் நம்ம ஒட்டி விட போகிறோம். ஸோ இந்த தோகையும் ஆடாமல் இருக்கிறதுக்கு க்ளூ வச்சும் ஒட்டிக்கலாம். இந்த ஒயர் எவ்வளோ இருக்கோ அவ்வளோத்தையும் தோகைக்குள்ளேயே சொருகி விட்டுருங்க. மயில் தொகையை மயிலோட உடம்புல இப்போ நம்ம செட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து இந்த மயிலுக்கு க்ரௌன் வைக்க போகிறோம். 1.5 இன்ச்சில் 4 ஒயர் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி இந்த மணியை கோர்த்துக்கோங்க. இதே மாதிரி 4 ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த க்ளூ ஒன் சைடு தான் அப்ளை பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி சுற்றணுன்னாக்கா மணி இந்த ஒயர் எல்லா பக்கத்துலேயும் அப்ளை ஆயிரும் அந்த க்ளூ. இதே மாதிரி 4 ஒயரில் 4 மணியை இந்த மாதிரி கோர்த்து வச்சுக்கோங்க. இந்த 4 ஒயரில் மணி கோர்த்து வச்சுருந்தோம் இல்லையா, இதை ஒன்று மேலே ஒன்று வரிசையாக இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒரு மயிலோட அந்த கொண்டை எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒட்டணும். கீழே ஒன்று மேலே ஒன்று இருக்கணும். மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அந்த மணி இருக்கணும். இப்போ மயிலோட க்ரௌன் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை தலையில் ஒட்டி விட்டுடலாம். தலையிலையும் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நடுவில் வந்துட்டு இந்த ஒயர்ஸை இன்செர்ட் பண்ணணும். இதை இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் பிடிச்சிக்கோங்க காயிற வரைக்கும், இல்லைனாக்கா கீழே விழுந்துடும். இப்போ மயிலோட கொண்டையை ஒட்டி விட்டாச்சு. இந்த 4 மணியும் தனித்தனியாக ஆடாமல் இருக்கிறதுக்காக இதுலேயும் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கிறேன். இது கொஞ்ச நேரம் காயிற வரைக்கும் டைம் கொடுங்க. இப்போ அடுத்து மயில் தோகை உடம்பு இந்த இடத்துலையும் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஒயரை சொருகி விட்டாலே போதும், அந்த மயில் தோகை ஆடாது. இருந்தாலும் ஃப்யூச்சரில் பிரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விடுறேன். இதுவும் காயிற வரைக்கும் கொஞ்ச நேரம் பிடிச்சிக்கோங்க. இப்போ அடுத்து இந்த மயிலுக்கு பீக் வைக்க போகிறேன். கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் தான் இதுக்கு நான் பீக் வைக்க போகிறேன். ஒயர்லேயே கூட பீக் வைக்கலாம், ஆனால் குழந்தைங்க கண்ணை குத்திப்பாங்க அப்படின்றதுனால கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் தான் எப்போவும் நான் இந்த பீக் செய்வேன். பீக்கோட ஷேப்லேயே 2 இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் 2 பக்கத்துலேயும் அந்த கிளிட்டர் நமக்கு தெரியும். இது 2த்தையும் ஒன்றா க்ளூ வச்சு ஒட்டி விட்டுக்கோங்க. ஒட்டி விட்டுட்டு இப்போ பீக்கை தலையில் செட் பண்ணிக்கலாம். தலையில் ரன்னிங் ஒயரை வச்சு 2 ரவுண்டு பின்னிருப்போம். ஸோ அந்த 2 ரவுண்டுக்கும் நடுவில் ஒட்டுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கூட மேலேயோ இல்லை கீழேயோ அந்த பீக்கை ஒட்டக்கூடாது. ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன அந்த 2 ரவுண்டுக்கும் நடுவில் ஒட்டிடுங்க. இப்போ பீக்கை கரெக்டாக ஒட்டியாச்சு. அடுத்து கண்ணையும் ஒட்டிக்கோங்க. கண் பார்த்திங்கன்னா நான் பொட்டு இருக்குது இல்லையா, மெரூன் கலரில் அந்த பொட்டை தான் கண் மாதிரி ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு வேணால் அந்த டாய் ஐஸ் அந்த கடையில் கிடைக்குது, அதையும் வாங்கி நீங்கள் ஒட்டிக்கலாம். அந்த டாய் ஐஸ் என்கிட்ட கொஞ்சம் பெருசு தான் இருக்குது. இந்த சின்ன மயிலுக்கு அது செட் ஆகலை, அதனால நான் பொட்டையே கண் மாதிரி ஒட்டிட்டேன். ஃபைனலாக இந்த மயிலுக்கு கால் வைக்க போகிறோம். இந்த காலுக்காக பார்த்திங்கன்னா 2 இன்ச்சில் ஒரு குச்சி வந்துட்டு உடச்சி வச்சுக்கோங்க. தொடப்பு குச்சி வேண்டாம், பட்ஸில் இருக்கிற குச்சி, பட்ஸில் இருக்கும் பார்த்திங்களா அந்த குச்சி. அப்படி இல்லைனாக்கா பார்பிக்யூ ஸ்டிக்கையோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிக்கு முதுகு இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல டச் ஆகணும். அந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விடணும். அப்போ தான் கால் நமக்கு ஆடாது. இதே மாதிரி 2 காலையும் ஒட்ட வச்சுக்கோங்க. 2 ஆம்லா நாட், ஒரு பாக்ஸ் நாட் இருக்கு இல்லையா, அதுக்கு நடுவில் அந்த ட்ரையாங்கிள் மாதிரி ஹோல் இருக்கும். அதில் தான் இந்த காலை சொருகி விடணும். இந்த கால் ஆடாமல் இருக்கிறதுக்கு இந்த இடத்துலையும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ கால் ஸ்ட்ரிப்பாக இருக்கணும்னு குச்சியை வந்துட்டு இன்செர்ட் பண்ணியாச்சு. இது குச்சி தான் அப்படின்னு நமக்கு தெரியக்கூடாது இல்லையா, அதனால் இந்த குச்சியில் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி ஒயிட் கலர் ஒயரை இதில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. கரெக்டாக அந்த குச்சி எந்த அளவில் இருக்கோ அந்த அளவுக்கு கட் பண்ணிடுங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பக்கத்துலேயும் இந்த ஒயர் இருக்கணும். இந்த மாதிரி பண்ணோன்னா குச்சி நமக்கு மறைஞ்சிரும். இதே மாதிரி 2 காலில் இருக்கிற அந்த குச்சியையும் இந்த மாதிரி ஒயரை வச்சு மறைச்சி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்து இந்த காலுக்கு ஃபீட் வைக்க போகிறோம்.
இந்த ஃபீட் எப்படி செய்யணும்னா ஒரு சின்ன துண்டு ஒயர், அதாவது ஒரு 1.5 இன்ச் ஒயர் எடுத்துக்கோங்க. அதை இப்படி ஏரோ மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு நமக்கு நகம் மாதிரி தெரியும். ஒரு ஃபீட் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி 3 ஒயரை கட் பண்ணிக்கோங்க. 3 ஒயரை கட் பண்ணியாச்சு. இந்த 3 ஒயரையும் ஒரு கோழியோட கால் இருக்கும் பார்த்தீங்களா, கோழி கால் மாதிரி தான் மேக்ஸிமம் மயிலுக்கும் இருக்கும். இந்த மாதிரி வச்சு ஒன்றா ஒட்டி வைக்கணும். நடுவில் இருக்கிற அந்த விரல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. சைடில் இருக்கிற 2 நகம் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இது காயிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் பிடிச்சிக்கோங்க. காஞ்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி இந்த காலில் ஒட்டி விடணும். இந்த க்ளூ காயிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் இப்படியே பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரி 2 காலையும் ஒட்ட வச்சுக்கோங்க. கால் வந்துட்டு க்ளூ எல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை தரையில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இது கீழே சாஞ்சிரும். இது சாயாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக பெண்ணோட மேல் கவர் இருக்கும் இல்லையா, இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் கண்ணாடி மாதிரி. இதை வால் பக்கத்தில் இந்த மாதிரி சொருகி விட்டுக்கோங்க. சொருகி விட்டுட்டு வாலுக்கும் காலுக்கும் எவ்வளோ அந்த டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு இதை கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதுலேயும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழே வழுக்காது, கீழே சாயவும் சாயாது. டக்கு ஒன்று பின்னியிருப்பேன். அந்த டக்குலேயும் இதே மாதிரி தான் செஞ்சுருப்பேன். ஃப்ரண்ட்டில் நமக்கு வெயிட் கம்மியாக இருக்கும், பேக் சைடு வெயிட் அதிகமாக இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு பேனா கவரை வச்சு ஒட்டி விட்டுக்கோங்க. ஷோகேஸில் வைக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக பேக்கில் வந்துட்டு க்ரிப்புக்கு ஏதாவது கொடுக்கணும். இதை குழந்தைங்களுக்கு விளையாட கொடுக்க போகிறீங்கன்னா தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரொம்ப சிம்பிள் மெத்தடில் சின்னதாக வெள்ளை மயில் எப்படி பின்னுறதுன்னு பார்த்துருக்கோம். இதையே நீங்கள் மயில் கலர்லேயும் தாராளமாக பின்னிக்கலாம். இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நியூ ஐடியாஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னும் விதவிதமான பறவைகள் எப்படி பின்னுறதுன்னு நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. இந்த பறவைகளுக்காகவே தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன், மறக்காமல் பாருங்கள். இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.